am Oviya. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க வந்து ஒரு ஸ்கூல் இல்ல காலேஜ் ஸ்டூடண்ட், எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு, வீட்ல ஏதாவது ஒன்னு பண்ணி earn பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேட்டகரியில இருந்தீங்கனாலோ, இல்ல நான் ஜாப் லூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், ஏதாவது ஒன்னு பண்ணி நான் வீட்ல இருந்து earn பண்ணனும் அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க இருந்தீங்கனாலோ, இல்ல for some reason உங்களால வீட்ல இருந்து இப்போ வெளியில போய் வர்க் பண்ண முடியாது, வீட்ல வந்து என்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, டெஸ்க்டாப்போ இல்ல லேப்டாப்போ இருக்கு, நான் வீட்ல இருந்து ஏதாவது ஒன்னு பண்ணனும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலோ, இல்ல நான் ஒரு ஜாப்ல இருக்கேன், ஆனாலும் I'm not happy with the salary, ஜாப் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இல்லை, அப்புறம் எனக்கு ஃப்ரீ டைம் கொஞ்சம் இருக்குது, ஜாப் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒன்ஸ் நான் இதில் நல்லா ஏர்ன் பண்ணால் அப்புறம் நான் ஃபுல் டைம் ஜாப் கூட குவிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கனாலோ, இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா எக்ஸாக்டாக என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். பை எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும், என்ன ஸ்கில்ல ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், எங்கே கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, எப்படி கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறது, ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னு. இது 100% ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட். இதை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அவங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும். So without any delay, let's get to today's video. First step என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணணும். எல்லாரும் ஃப்ரீலான்சிங் பற்றி பேசுகிறாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, நானும் நிறையா வீடியோஸ் பார்த்துட்டேன். ஆனால் வந்து நான் இன்னும் அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை, என்ன ஸ்கில்ல எனக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நோட் புக் ஒரு பென் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் முதல்ல உட்காருங்க. எந்த வகையான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, எந்த வகையான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு பேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 3 காலமாக அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலமில் நீங்கள் என்ன எழுதணுன்னா, உங்களுக்கே நீங்கள் எது ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறீங்க, அது வந்து எதுவாக வேணால் இருக்கலாம், உங்களுக்கே வந்து இந்த விஷயம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம், அது வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கலாம், இல்லை வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், ஏதாவது அகாடமிக் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ்க்கான விஷயமாக கூட இருக்கலாம், ஏன் குக்கிங்காக கூட இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் காலமில் வந்துட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க. செகண்ட் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு வந்து எது நல்லா வரும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது நீ பண்ணி கொடுத்துருப்பா, இது நீ நல்லா பண்ணுவேல, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட டவுட் கேட்குற விஷயமா இருக்கட்டும். ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில் நல்லா வரும்னு நினைக்கிறாங்க, அதை வந்து நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். மூணாவது காலம் என்னென்னா, இப்போது இந்த ஸ்கில்ஸில் எதை பற்றி நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும், இதை நான் ஃப்ரீயாக பண்ண சொன்னால் கூட நான் பண்ணுவேன், பிகாஸ் ஐ ரியலி என்ஜாய் டூயிங் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த மூணாவது காலமில் எழுதுங்க. இப்போ நான் எனக்கு எழுதினப்போ என்னெல்லாம் எழுதினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஓகே ஐ ஹவ் ஆவரேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நோ வந்து ரைட்டிங், அப்போ வந்து எனக்கு கான்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங் அப்படிலாம் தெரியாது. ஸோ குட் கம்யூனிகேஷன், பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் ட்ரைனிங், டியூட்டரிங், டீச்சிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னோடய ஸ்ட்ரென்த்தாக நான் எழுதினேன். பிகாஸ் இதெல்லாமே எனக்கு நல்லா வரும், என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான் நினைக்கிறாங்க, அண்ட் ஐ ரியலி என்ஜாய் ட்ரைனிங் அண்ட் டீச்சிங் பீப்புள். ஸோ அதனால் வந்து எனக்கு இதெல்லாம் எழுதினேன். பட் உங்களுக்கு வந்து என்னவா வேணால் இருக்கலாம், யூனோ குக்கிங், டான்ஸிங், வீடியோ எடிட்டிங், வெப்சைட் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, எக்ஸெட்ரா, கான்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், யூனோ ரன்னிங் ஆட்ஸ், இல்லை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை அதில் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஊர்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ யூ நேம் அ ஸ்கில், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். இந்த 3 காலம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்களோ, ஒரே ஸ்கில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 5 ஸ்கில்ஸ் கூட இருக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்னொரு ஃப்ரெஷ் பேஜில் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 அப்படின்னு அந்த 5 ஸ்கில்லையும் எழுதிட்டு, இப்போது மார்க்கெட்டில் இந்த 5 ஸ்கில்ஸ்க்கு எது டிமாண்ட் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, அது வந்து நீங்கள் ஒரு பேசிக் கூகுள் சர்ச்லேயே வந்துட்டு உங்களால் அதை ஃபைண்ட் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து காமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய கொஸ்டின் கேட்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒரு 1-2 கூகுள் சர்ச்சில் உங்களால் ஃபைண்ட் பண்ணிட முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, நானும் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். பட் இந்த 5 ஸ்கில்ஸ் நீங்கள் எழுதினதுக்கப்புறமா எதுக்கு வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து ஒரு 1 இல்லை 2 ஸ்கில்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணி கீழே எழுதிக்கோங்க. ஸ்டெப் 2 என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோ எடிட்டிங்ன்ற ஸ்கில்லை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு நல்லா வரும், அண்ட் வீடியோ எடிட்டிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கிற ஒரு ஜாப் இப்போது. ஸோ அதனால் வந்து வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ எடிட்டிங்க்கு மார்க்கெட்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுனா வந்துட்டு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணும், அது வந்து 2000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆப்வியஸ்லி வந்து ஃபைவர் அண்ட் அப்வொர்க் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கொடுக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தட் வந்து இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, இதனால் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் போயிட்டு சர்ச் பார் இருக்கு இல்லையா, சர்ச் பாரில் போயிட்டு #வீடியோ எடிட்டர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நிறையா வீடியோ எடிட்டர்ஸோட ப்ரொஃபைல் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைலாக கிளிக் பண்ணி பாருங்கள், யாருக்கு வந்து 1000க்கு கம்மியாக ஃபாலோவர்ஸ் இருக்கும்,
ஓகே 1000 கம்மியாக ஃபாலோவர்ஸ் இருந்ததுன்னா அவங்க இப்போ தான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அர்த்தம். 1000க்கு கம்மியாக ஃபாலோவர்ஸ் இருக்கவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு டிஎம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு செட் டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லா ஃப்ரீலான்சர்ஸுமே ஒரு செட் டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. அந்த டெம்ப்ளேட் என்னென்னா இந்த சர்வீஸ்க்கு வந்து இவ்வளோ சார்ஜ், இதெல்லாம் காம்போவாக எடுத்திங்கன்னா இவ்வளோ சார்ஜ், அந்த மாதிரி வந்து ஒரு செட் டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 பேருக்கு டிஎம் பண்ணிவிட்டு அவங்களோட டெம்ப்ளேட்ஸை வாங்குங்க. அந்த 5 டெம்ப்ளேட்ஸை பார்த்தீங்கனாலே மேக் ஷூர் எல்லாமே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரியானவங்களை அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா? பிகாஸ் ஒன்ஸ் யூ க்ரோ நீங்கள் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போவீங்க. ஸோ நீங்கள் இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால 1000க்கு கம்மியாக இருக்கவங்க கிட்ட வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ் வாங்குங்க. டிஎம் பண்ணி அவங்களோட சர்வீஸ் என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் அனுப்புவாங்க. அந்த 5 டெம்ப்ளேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த சர்வீஸ்க்கு இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 5 டெம்ப்ளேட்டை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ப்ளீஸ் டோன்ட் காப்பி அதுலேருந்து ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு உங்களோட ஒரு ஓன் டெம்ப்ளேட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். உங்களோட இந்த சர்வீஸ்க்கு இவ்வளோ சார்ஜஸ், இந்த சர்வீஸ்லாம் காம்போவாக எடுத்துக்கிட்டா இவ்வளோ சார்ஜஸ், அந்த மாதிரி வந்து ஒரு செட் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்கில்லை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. இட் டசன்ட் மீன் அந்த ஸ்கில்லை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சூப்பராக தெரியும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு நல்லா வரும். பட் நீங்கள் அதில் இன்னும் லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. யூடியூப் அண்ட் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இது மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தி அந்த ஸ்கில்லை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த லேர்னிங்க்கு வந்து நீங்கள் ஒரு மாதமோ ஒரு வாரமோ எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு 2 days டைம் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன வந்துட்டு இன்னும் அப்டேட்டட் டெக்னாலஜியாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு அந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பயன்படுத்தி லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமே நீங்கள் போனீங்கன்னா கூட நிறைய ஃப்ரீ இபுக்ஸ் இருக்கும். என்ன ஸ்கில்க்குனாலும் ஃப்ரீ இபுக்ஸ் இருக்குது, ஃப்ரீ வெபினார்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ரீ கோர்சஸ் கூட இருக்குது. நீங்கள் அது மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ரோல் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 2 days, ஓகே 2 months 1 month 2 weeks கிடையாது, 2 days நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கில்லை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு சாம்பிள் ஒர்க்கை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ எடிட்டர்னால் உங்களுக்கான சாம்பிள் ஒர்க்கை ரெடி பண்ணுங்கள். கிராஃபிக் டிசைனர்னால் சாம்பிள் ஒர்க்கை ரெடி பண்ணுங்கள். கான்டென்ட் ரைட்டர்னால் சாம்பிள் ஒர்க் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட்டாக, ஸ்டோரிஸாக, ரீல்ஸாக, ஐஜிடிவி வீடியோஸாக அதை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சாம்பிள் ஒர்க்ஸை ரெடி பண்ணுங்கள். அதுக்காக கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாம்பிள் ஒர்க்கை ரெடி பண்ணி உங்களோட பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் என்னென்னா உங்களோட இன்ஸ்டாகிராமோட பயோவை ரெடி பண்ணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டரை, நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் சொன்னேன்ல, சர்ச் பாரில் போய்ட்டு வீடியோ எடிட்டர்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணால் நிறைய பேரோட ப்ரொஃபைல் வருது. அவங்க ப்ரொஃபைல் ஏன் வருதுன்னா அவங்க ப்ரொஃபைலில் வீடியோ எடிட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர், எனக்கு ஒரு கான்டென்ட் ரைட்டர் வேணும், நான் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுறேன்னா இன்ஸ்டாகிராமில் சர்ச் பார் போய்ட்டு ஹேஷ்டாக் கான்டென்ட் ரைட்டர் தான் சர்ச் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு எனக்கு யார் யார் கான்டென்ட் ரைட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் வரும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட பயோவில் வந்து நீங்கள் என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறது. உங்கள் பேர் பக்கத்தில் வீடியோ எடிட்டர், கான்டென்ட் ரைட்டர், சோஷியல் மீடியா மேனேஜரா அதை மென்ஷன் பண்ணுங்கள். வாட் எவர் இஸ் யுவர் சர்வீஸ் நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்துட்டு உங்களோட சர்வீஸை வந்து ஒரு லைனில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். என்னோட பயோ வந்து இங்கே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அது நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு பாருங்கள். நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா ஓவியா யூடியூபர், ஐ ஹெல்ப் பீப்புள் மேக் மனி ஆன்லைன் யூசிங் ஃப்ரீலான்சிங் அண்ட் சோஷியல் மீடியா அப்படின்ட்டு. பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ டூ. ஓகேவா? அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 1 liner மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து அந்த ஒரு லைனில் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து நான் இங்கே ஒரு லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-to-1 கன்சல்டேஷனுக்காக யூடியூப் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஃப்ரீலான்சிங் பற்றி எனி டவுட்ஸ், இல்லை ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியானதுக்கு வந்து நான் 1-to-1 கன்சல்டேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை வந்து இங்கே ரெடி பண்ணி போடுறது வந்து ஃப்ரீ தான். இதுவும் நீங்கள் 1-to கூகுள் சர்ச்சில் எப்படி இது ரெடி பண்ணி போடுறது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். இந்த லிங்க்கில் யாராவது என்னோட கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணால் எனக்கு ஜிமெயிலில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கில்லை டிசைட் பண்ணிட்டீங்க, உங்கள் டெம்ப்ளேட்டை வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க உங்கள் சர்வீஸ்க்கு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட சாம்பிள் ஒர்க்கை ரெடி பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோ வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க. இப்போது ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா கிளையண்ட்டை எங்கே போய் நான் வந்து ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஒரு கான்டென்ட் ரைட்டர்னால் உங்களுக்கு யார் தேவை, ஒரு வீடியோ எடிட்டர்னால் உங்களுக்கு யார் தேவை, ஒரு வீடியோ எடிட்டர்னால் யாருக்கு உங்கள் சர்வீஸ் தேவைப்படும், யூடியூபர்ஸ்க்கு, இன்ஸ்டாகிராமர்ஸ்க்கு இல்லையா? நீங்கள் சர்ச் பார் போய்ட்டு யூடியூபர் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா நிறைய யூடியூபர்ஸோட ப்ரொஃபைல் வரும். அகெயின் யார் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். பிகாஸ் சம்ஒன் வித் 500 ஃபாலோவர்ஸ் 1 million ஃபாலோவர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு நிறைய பேர், உங்களுக்கு ஒரு டீமே ஒர்க் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 500க்கு கம்மியாக இருக்க ஃபாலோவர்ஸ், 1000க்கு கம்மியாக இருக்க ஃபாலோவர்ஸ் அப்படி இருக்கவங்களை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடிட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் வந்து கான்டென்ட் ரைட்டராக இருந்தீங்கன்னா
இன்ஸ்டாகிராமில் அகைன் போய்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஓனர் அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணலாம், ஆண்டர்ப்ரென்யூர் அப்படின்ட்டு வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ உங்கள் சர்வீஸ் யாருக்கு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள போய்ட்டு இன்ஸ்டாகிராம் சர்ச் பாரில் ஹேஷ்டேக் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேரோட ப்ரொஃபைல் வரும். ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் 25 ப்ராஸ்பெக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணும். ப்ராஸ்பெக்ட்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஐடியா இல்லைன்னா, ஒரு ஃப்ரீலான்சராக என்னென்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இதை இங்கே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு 25 ப்ராஸ்பெக்ட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். எங்கே அப்ரோச் பண்ணுவீங்க? அவங்களோட இன்ஸ்டாகிராம் மெசேஜில் டிஎம்மில் வந்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். என்னென்ன டிஎம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹாய் அப்படின்னு போட்டு அவங்களோட பேர், அவங்களோட ப்ரொஃபைலில் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பிடிக்கும். அவங்க வந்து ஒரு பியூட்டி இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மேக்கப் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட் லுக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு 2.5 லைன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோ எடிட்டர், என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னா எப்படி பண்ணுவேன்னா, ஐ எம் ஓவியா, ஐ எம் அ வீடியோ எடிட்டர். நான் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அவங்களோட பேர் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஐ ஒர்க் வித் தீஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் மென்ஷன் பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இது வரைக்கும் யார் கூட ஒர்க் பண்ணதில்லை அப்படின்னா உங்களோட சாம்பிள் ஒர்க்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு, ஐ ஆல்சோ சென்ட் யூ மை சாம்பிள் ஒர்க்ஸ், ப்ளீஸ் டேக் a look at it when you're free அப்படின்னு சொல்லிட்டு, will you be available for a discovery call this week அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு 25 ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு அனுப்புங்க. அட்லீஸ்ட் 2 பேர் 3 பேர் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறவங்க உங்களோட சார்ஜஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த டெம்ப்ளேட் அனுப்புங்க. அப்படி இல்லை அவங்க காலுக்கு ஓகே சொன்னாங்கன்னா ஒரு ஜூம் லிங்க்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அகெயின் ஃப்ரீ. ஒரு ஜூம் லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் ஈஸியாக கூகுளில் ஃபைண்ட் பண்ணலாம். ஒரு டிஸ்கவரி கால் ஷெட்யூல் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆடியோ கால் விட வீடியோ கால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் மோரோவர் எல்லாரும் டக்குன்னு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு லிங்க் அனுப்புங்க. அவங்க சொன்ன டைமில் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமில் வந்து நீங்கள் அவங்களோட வந்துட்டு ஜூம் கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, உங்கள் சர்வீஸில் அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபரை வந்து பிட்ச் பண்ணுங்கள், நெகோஷியேட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து முன்னாடியே கொஞ்சம் 50% அட்வான்ஸ் சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இட்ஸ் ஆல் யோர் ஓன் டெசிஷன். நீங்கள் ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நெகோஷியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் யோர் ஓன் டெசிஷன் தான். நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் டேர்ம்ஸும் உங்களோட டெசிஷன் தான். ஸோ இட்ஸ் ஆல் யோர் டெசிஷன். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் டெஃபினெட்லி யூ லேண்ட் யோர் கிளையண்ட் இன் ப்ராப்ளி 3 days. ஃபர்ஸ்ட் 3 days நீங்கள் 25 பீப்புளை எப்போ அப்ரோச் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு அது மாதிரி ஒரு 3 நாள் பண்ணிங்கன்னா ப்ராப்ளி பை எண்ட் ஆஃப் 3rd day யூ வில் ஹேவ் யோர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் இன் ஹேண்ட். இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து பிளைண்ட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் இன் less than 3 days உங்களுக்கு கிடைப்பாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீலான்சராக உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் அண்ட் அதுக்கான மீனிங் தெரியணுமோ அந்த வீடியோ நீங்கள் லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் எப்படி கிடைப்பாங்க அப்படிங்கிறதும், ஒரு ஃப்ரீலான்சராக சர்டன் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் கான்ட்ராக்ட். ஸோ அந்த கான்ட்ராக்ட் எப்படி ரெடி பண்ணுறது, அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் நெக்ஸ்ட் டைம், பாய்.